السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال رسول الله صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا تأديبهم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கே எல்லா புகழும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அனலாரின் நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் சங்கமித்திருக்கிற நம்ம துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று விளவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவினுடைய பேரருளால் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் ஒரு அழகிய தலைப்பாக அகிலத்தாருடன் அண்ணலார் என்கிற தொடர் தலைப்பில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்று நாம் மாதர் குலத்து மாணிக்கங்களுடன் என்கிற உட்தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களுடன் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், வாழ்க்கை நெறிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எப்படியெல்லாம் கற்பித்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இன்று நாம் பிள்ளைகளுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்தார்கள் என்கிற செய்திகளை சிந்திப்போம். வாருங்கள் தலைப்பிற்குள் செல்வோம். அன்பிற்கினிய நேயர்களே, அண்ணலுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கிய குழந்தை பாக்கியம் மொத்தம் 7. ஆண் குழந்தைகள் மொத்தம் 3, பெண் குழந்தைகள் 4. 7 பிள்ளைகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருட்கொடையாக அல்லாஹ் கொடுக்கிறார். ஆண் பிள்ளைங்க மொத்தம் 3 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. காசிம், இப்ராஹிம், அப்துல்லா. இதுல காசிமும் அப்துல்லாவும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலியமாக பிறந்த குழந்தைகள். இப்ராஹிம் மாரியத்துல் குப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக பிறந்த குழந்தை. பெண் குழந்தைகள் 4 நபர்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மொத்தம் 4 பெண் குழந்தைகளை 3 ஆண் குழந்தைகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்தான். இதுல 3 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின்படி வஃபாத் ஆகிவிட்டார்கள் சிறுபிராயத்திலேயே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த குழந்தைகளின் வாழ்வியல் நெறிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிள்ளைகளுக்கு அழகிய முறையில் பெயர் வைப்பார்கள். பொதுவா ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிற பழக்கம், யார் பேரை கேட்டாலும் அவங்க பேர் எப்படி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. நல்ல பேரா இருந்தா அப்படியே விட்டுருவாங்க. கொஞ்சம் கருத்து சிதைவுகள் உட்பட்ட பெயர்களாக இருந்தா, கெட்ட கருத்துக்களுடைய பெயர்களாக இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயரை மாத்துவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகிய பெயர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். நாம சொன்ன இந்த பெயர்களே நீங்க பாத்தீங்கன்னாலே ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழகிய பெயர்களை வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கும் அதை தான் சொல்லி தருகிறார்கள். பிறக்கிற பிள்ளைகளுக்கு நாம் அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும். மார்க்கத்தின் பார்வையில் பெயர் சூட்டுவது என்பது, அதிலும் குறிப்பாக நல்ல பெயரை சூட்டுவது என்பது ஒரு தந்தையின் கடமை. சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் வார்த்தைகளில் சொல்வதானால், அஹக்கு அலல் வாலிதி மின் வலதிஹி அய்யுஹ்சின இஸ்மஹு, ஒரு பிறந்த குழந்தைக்கு அழகிய பெயரை சூட்டுவது என்பது தந்தையின் கடமை என்று, தலையாய கடமை என்று சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை பிறக்கிற பொழுது அந்த நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹ் கூறி நான் எப்படி பேர் வச்சேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ரிவாயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலிதலியல் லைலத்த குலாமுன், அன்றிரவு எனக்கு ஒரு அழகிய பிள்ளை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நினைவாய் நான் இந்த மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீசுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைக்க முற்படுகிற பொழுது கருத்து சிதைவுகளற்ற பெயர்களாக, நல்ல கருத்துக்களுடைய தபர்ருக்கும் பிஸ்ஸாலிஹீன் பி ஆசாரி ஸாலிஹீன், நல்லோர்களின் அந்த பரக்கத்தை பெற வேண்டி நல்லவர்களின் பெயர்களை அந்த குழந்தைகளுக்கு சூட்டினார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சமூகத்தில் நடைபெறுகிற பெயர் வைப்பு விழாக்கள் எல்லாம் எப்படி இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது, குறிப்பா இந்த ஜெனரேஷன் 2K ஜெனரேஷன்ல பேர் வைக்கணும்னாலே முதல்ல என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத்மார்கிட்ட வர்றது கிடையாது. பேர் வைக்கணும்னா நெட்ல தட்டுறது, ஒரு 4 பேர் எடுத்து வச்சுக்கிறது. இருக்கவே இருக்கிறாரு கூகுள் முஃப்தி அலைஹிர் ரஹ்மா. ஹஜ்ரத்மார்ட்டெல்லாம் வர்றதில்லை. அவங்களுக்கு பெரிய முஃப்தி யாரு? கூகுள் முஃப்தி அலைஹிர் ரஹ்மா. அவர்கிட்ட போய் 4 பேரை தட்டுறது. அரபி பியூட்டிஃபுல் இஸ்லாமிக் நேம்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ் நேம்ஸ், இப்படின்னு 4 சர்ச் இன்ஜின்ல போட்டு தட்டி ஒரு 4 பேரை தரவுகளா எடுத்து வச்சுட்டு அஜித்துக்கிட்ட போறது. அஜித்த போய் அஜித் பேர் வைக்கணும் பிள்ளைக்கு, என்னென்ன பேர் வைக்கிறது? ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள 2 பேர் எடுத்துட்டு வந்திருக்கேன். குரான்ல தான் இருக்குதான், பியூட்டிஃபுல் நேம்ஸா இருக்குது, வைக்கணும். அஜித் என்ன பேரு சொல்லுங்க. இல்ல ஆம்பளை பிள்ளைக்கு நவ்ஃபுல்னு வைக்கணும். நவ்ஃபுல் எங்க, நாங்க நவ்ஃபுல் கேள்விப்பட்டிருக்கோம். நவ்ஃபல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் வாழ்ந்தவங்க, ரசூலுல்லாஹி காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்தவங்க, நல்ல சாலிஹீன், அவருடைய பேர்லாம் வைக்கலாம். இல்ல அஜித் நவ்ஃபுல்னு வைக்கணும். ஃபுல்லுன்னு வைக்கணுமா? ஃபுல்லுன்னு வச்சாதான் வாழ்க்கை நல்ல பிரைட்னஸா இருக்குமா? இதெல்லாம் எங்க இருந்துதான் இன்னொருத்தர், இதெல்லாம் பரவாயில்ல. நாருன் ஹாமியா, அஜித் குரான்ல வருது. நாருன் ஹாமியான நரக நெருப்புடா, இதெல்லாம் போய் பேரா வைக்கணும். இது என்ன, இதை விட பிரமாதம். இந்த பேர் வைக்கிற விழாக்கள்ல நடக்கிற அலப்பரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராவே இருக்கும். ஒரு ஆள் ஹஜ்ரத்தை கூப்பிட்டு வந்து, ஹஜ்ரத் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னாராம். ஹஜ்ரத்து உள்ள வந்து வீட்டுல உட்கார்ந்துட்டாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப பேர் வைக்கணும்னு சொன்னீங்க, வாரியா? ஆண்டா வர ஹஜ்ரத்து உள்ள இருந்து சத்தம். ஹஜ்ரத்து நீங்களே நல்ல, அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களே ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. சரி வச்சிடலாம், இப்ராஹிம், ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள பேரு, நல்ல பேர் இப்ராஹிம்னு வச்சிடலாம். சரி ஹஜ்ரத்து கொஞ்சம் கேட்டு வந்துடுறேன். உள்ள போய் கேட்டு வந்தவர், ஹஜ்ரத் தான் பேர் வச்சிடலாம், எங்க வாப்பா பேரையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாமே. வாப்பா பேர் என்ன? சயீத் முகமது. சரி சொல்லு, இதுல என்ன இருக்கு, சேர்த்து வைப்ப சயீத் முகமது இப்ராஹிம். உள்ள இருந்து சத்தம், என் அப்பா மட்டும் என்ன குறைஞ்சவரா, குறைஞ்சு போனவரா? என் அப்பா பேரும் பேரை சேர்த்து வைக்க சொல்லுங்க. சரி வச்சிருவோம், சொல்லுங்க என்ன பேரு? எங்க வாப்பா பேர் பாஷா. சையது முகமது இப்ராஹிம் பாஷா. அஜித் பேர் வச்சாராம், சையது முகமது இப்ராஹிம் சுல்தான் பாதுஷா. அவர் என்னமோ சரி நல்ல அவுலியாவோட பேரா இருக்குமோ. அஜித் போய் கேட்டாரா, அவர் கேட்டாரா, அஜித் இதுல சையது முகமது எங்கத்தான் பேரு, இப்ராஹிம் நீங்க வச்ச பேரு, பாஷா அவங்கத்தான் பேரு, இது இடையில சுல்தான் ஒண்ணு வந்திருக்கு. அஜித் சொன்னாரா, அது எங்கத்தான் பேரு. அன்பிற்கினியவர்களே, பெயர் வைக்கும் விழாக்களில், பெயர் சூட்டும் வைபவங்களில் நடைபெறுகிற கூத்துகளும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முறையற்ற செயல்களாக வைக்கிற பெயர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்களில் ஆய்வுப்படாத பெயர்களாக அமைகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும் என்று சமூகத்திற்கு வலியுறுத்துகிறார்கள். பொதுவாகவே பெயருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இருக்கிற எல்லா பேரையும் நல்ல பேராவே மாத்துவாங்க. ஒரு சஹாபி வருவாரு, இவன் பேர் என்னப்பா? என்னுடைய பேர் ஹஸன் சொல்லுவார், கஷ்டம் கவலை. இல்ல உன் பேர் சஹல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி அமைப்பாங்க. இலகுவானது, சஹல் லேசானது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கெல்லாம் பேர் மாத்தி அமைச்சாங்கன்னு ஒரு லிஸ்டே இருக்குது. இந்தந்த சஹாபிகளுக்கு, இந்தந்த தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் நல்ல பேர் இல்ல, கருத்து சிதைவுகளுடைய பெயர்களை நல்ல பெயர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி என்னதான் பெயர் வைக்கிறது? ரசூலுல்லாஹ் அதுக்கும் வழிகாட்டுகிறார்கள். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹப்புல் அஸ்மாஇ இலல்லாஹி அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு பிடித்த பெயர்களில் முதன்மையானது அப்துல்லா, இரண்டாவது பெயர் அப்துர் ரஹ்மான். ரெண்டுத்துக்குமே அல்லாஹ்வினுடைய அடிமைகள், அல்லாஹ்வினுடைய அடிமைகள் என்று பொருள். அன்பிற்கினியவர்களே, இந்த நல்ல கருத்து உடைய பெயர்களை வைப்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்க்கைக்கு நமக்கான வாழ்க்கையின் முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தான் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை நடாத்தினார்கள்? நல்லவே முன்னாடியே சொல்லிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகள் இல்ல, 3 ஆம்பளை பிள்ளைங்க வஃபாத் ஆயிட்டாங்க, சின்ன வயசுலயே வஃபாத் ஆயிட்டாங்க. சோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இப்போ பெண் மக்களுடன் தான் பிள்ளைகளுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க ரசூலுல்லாஹ்க்கு வஃபாத் ஆயாச்சு, இருக்கிறது 4 பெண் மக்கள். அந்த பெண் மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்த்தெடுத்தார்கள்? முதல்ல அன்பிற்கினியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு தார்மீக மந்திரம், இந்த பெண் குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹுவினால் கிடைக்கப்பட்ட ரிஸ்க். ஒரு காலம் பெண் குழந்தைகள் என்றாலே கள்ளிப்பால் கொடுத்து கொல்லுகிற காலம். அந்த காலத்தில் குர்ஆன் அறைகூவல் விட்டது, லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக் ஃபஇன்ன கத்லஹுன்ன ஹித்அன் கபீரா நஹ்னு நர்சுகுகும் வ இய்யாக்கும். பிள்ளைகளை நீங்கள் பசிப்பட்டினியின் பயத்தினால் கொன்று விடாதீர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் நாம், நீங்கள் ஏன் அந்த பிள்ளைகளை கொன்று விடுகிறீர்கள் என்று குர்ஆன் அறைகூவல் விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தான் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். பெண் பிள்ளைகளை யாரெல்லாம் பெற்றெடுக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளில் சொல்வதானால், மனிபுத்தலா மினல் பனாத்தி பிஷைஇன் ஃபஅஹ்ஸன இலைஹுன்ன, யாருக்கு பெண் பிள்ளை பிறந்து அந்த பெண் பிள்ளையை நல்ல முறையில் ஒழுக்க சீலர்களாக வார்த்தெடுக்கிறார்களோ, குன்ன சித்திரம் மினன்னார், அந்த பெண் பிள்ளைகள் அந்த தந்தைக்கு நாளை நரகத்தின் நெருப்பை விட்டு தடுக்கக்கூடிய தடுப்பாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நரகத்தை விட்டு தடுப்பாக இருப்பதை தாண்டி நாளை பெருமானாருடன் சுவன பிரவேசத்திற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, யார் தன்னுடைய பெண் பிள்ளைகளை பெற்று அழகு முறையில் அவர்களை வார்த்தெடுத்து நல்ல முறையில் அவர்களை கரை சேர்க்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் என்னுடன் கஹாத்தைன் இப்படி ஒன்று சேர்ந்து இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் பெண் பிள்ளைகள் இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியங்கள். அந்த பெண் பிள்ளைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகிய முறையில் கரை சேர்க்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பெற்ற பெண் பிள்ளைகளை நல்ல ஆடவர்களிடம் ரசூலுல்லாஹ் கரை சேர்த்து முடித்தார்கள். தன்னுடைய முதல் பெண் பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸ் இப்னு ரபீ அல் குரைஷி என்கிற மிகப்பெரிய ஆளுமையுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகோர்த்து வைக்கிறார்கள். யார் அவர்? அவருடைய பேக்ரவுண்ட பார்க்கும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தங்கச்சி மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சினிச்சி மகன். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மச்சினிச்சியின் மகனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். இரண்டாவது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, நாளிலம் போற்றும் மிகப்பெரிய சஹாபி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். மூணாவது பிள்ளை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்களை திருமணம் முடிச்ச காரணத்தினாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கு, தின் நூரைன், 2 நூர் உடையவர். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய 2 பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்தவர் என்கிற ஒரு அழகிய பட்டப்பெயர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உண்டு. 4வது பிள்ளை, நாம் எல்லாம் உலகம் அறிந்த பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். யார் அந்த அலி? அதுவும் உலகம் தெரிந்த செய்திதான். அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா மகன், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை, ரசூலுல்லாஹ் கூடயே இருந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிலே வளர்ந்தவர், ரசூலுல்லாஹ்வை முதல் ஏற்ற குழந்தைகளில் சிறுவர்களில் ரசூலுல்லாஹ்வை முதல் ஈமான் கொண்டவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்பேற்பட்ட அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கரம் பிடித்து கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய ஜோடி, ஒரு அற்புதமான சிறந்த ஜோடி அலி ஃபாத்திமா தம்பதியினர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சிறந்த ஜோடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த 4 பிள்ளைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம் முடித்து கொடுத்த முறை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு மஹர குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறாங்க. மஹர கொடுக்கணுமே, அலி என்ன இருக்கு கொண்டு வா. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மாபி ஷைஇன், என்கிட்ட எதுவுமே இல்ல. என்னாச்சு உங்ககிட்ட? ஒரு ஃபைன திர்உகல் ஹித்மியா, ஹித்மியா நாட்டை சார்ந்த ஒரு உருக்கு சட்டை, போர்க்கவசம் ஒன்றை இருந்துச்சு இல்லையா, அதை கொண்டு வா அப்படின்னாங்க. ஆமாமா, அது என்கிட்டதான் இருக்கு, அங்க கொண்டு வர. அந்த உருக்கு சட்டையை மகராக கொடுத்து, தட்சணை தொகையாக நீ அதை கொடுத்து மனைவியை திருமணம் முடித்துக் கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு அழகிய முறையில் மகரை தட்சணை தொகையை முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். பொதுவா திருமணத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த மகர் என்கிற தட்சணை தொகை. மகரை வைத்தால் மாத்திரம்தான் கணவன் மனைவியை நெருங்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சுவன தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகர் தொகையாக, அந்த தட்சணை தொகையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்துவது என்ன தெரியுமா? ஒரு ஹித்மியா நாட்டை சார்ந்த ஒரு உருக்கு சட்டை. எவ்வளவு எளிமையான திருமணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நடாத்தி தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் அந்த திருமணத்தை முடித்ததற்கு பின்னால் தன் பிள்ளை பெற்ற பெண் பிள்ளைக்கு சீர்வரிசையை செய்து கொடுக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜிஹாஸுஹு லி இப்னதிஹி, தன் மகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சீர்வரிசைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தலையணை, திருகை, இந்த ஆட்டுக்கல் சொல்லுவோம் இல்லையா, ரஹன், ஆட்டுக்கல் ரஹா, அதன் திருகை, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. குடம், வேறொரு ஹதீஸ் ரிவாயத்துல பார்க்கும்போது நம்ம பாசி மாலை, தங்கம் வெள்ளிலாம் இல்ல, பாசி மாலை, பாசியினால ஆன மாலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைக்கு சீர்வரிசையாக தருகிறார்கள். அன்பிற்கினியவர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழகிய முறையில் கரை சேர்த்தார்கள். கொஞ்சம் சற்று நாம் இந்த இடத்துல யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் முடித்து வைத்த இந்த திருமணம் அழகிய முறையில் நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு கடமையின் அடிப்படையில் இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது. நாம இங்க யோசிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, இந்த இடத்துல வரதட்சணை என்பது இடம்பெறவில்லை. ஹதீசுகள்ல அந்த வார்த்தை ஜிஹாஸுஹு லி இப்னதிஹி, ரசூலுல்லாஹ் தன் மகள் பிள்ளைக்கு சீர்வரிசையை கொடுத்தாங்கன்னு வருது. வரதட்சணைன்ற வார்த்தைக்கு அரபியில வார்த்தையே கிடையாது, அரபியில டிக்ஷனரியிலே கிடையாது. ஏன்? அரபிகள்ட்ட அந்த ஒரு பழக்கமே கிடையாது, வரதட்சணையுடைய பழக்கம். சீர்வரிசை இருந்திருக்கிறது, தன் பெற்ற பிள்ளைகளுக்கு சீர்வரிசை கொடுக்கக்கூடிய முறைகள் இருந்திருக்கிறது. ஆனால் வரதட்சணை என்கிற வார்த்தைக்கு இடமே அரபியர் இடத்துல கிடையாது. அன்பிற்கினியவர்களை, இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு காட்டி தரக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் நம்முடைய சமூகத்தில் வரதட்சணை அதிகமாகிவிட்டது. அதிகமான வரதட்சணை கொடுமைகளால் எத்தனை மௌத்துகள் நடைபெறுகிறது. திருமணம் ஆக வேண்டிய இடங்களில் அங்கே திருமணம் நின்று போகிறது. திருமணமாக வேண்டிய பெண்கள் அங்கே திருமணம் நடைபெற முடியாமல் அங்கே ஆகி செல்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வரதட்சணை என்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமை. இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத கொடுமை இந்த சமூகத்தில் பூந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கெல்லாம் அந்த வரதட்சணை குறைஞ்சிருச்சு போல, வேற ட்ரெண்ட்ல இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டே வேற. அவங்களுக்கு எல்லாம் பேர் மாடர்ன் முஸ்லிம்ஸ். யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அக்கீதாவில, கொள்கையில அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தும் கிடையாது. அத பேரை சொல்லவே தௌஹீத். தௌஹீத் அது நல்ல மார்க்கத்திற்கு தேவையான ஒரு பெயர். அத தௌஹீதிலையும் கிடையாது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையில் சரம் பிடித்தவர்களாகவும் கிடையாது.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா முதப்தபீன பைன தாலிக் லா இலாஹா உலா வலா இலாஹா உலா. இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது, ஆத்துல ஒரு கல் சேத்துல ஒரு கல், அப்படி வச்சவங்க அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணங்கள் எப்படி நடைபெற்றது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் எப்படி திருமணம் நடைபெற்றது, வரதட்சணை கிடையாது, வட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, திருமணத்துல எந்த செலவும் பெண் வீட்டாருக்கு கிடையாது, பெண் வீட்டாருக்கு திருமணத்தில் எந்த ஒரு செலவும் கிடையாது. அவங்க பேசுற மெத்த பிடித்த மேதாவிகளா, மேதாவிகள் இல்ல மூதேவிகள், மெத்த பிடித்த மூதேவிகள். அவர்கள் பேசுகிற செய்தி என்ன தெரியுமா? நபி வழியில் நம் திருமணம், நபி வழியில் நம் தொழுகை. இந்த பெருநாளா வந்துட்டா நீங்க ரோட்ல எல்லாம் போய் பார்க்கலாம், சென்னை, அது குறிப்பிட்டு சென்னையில எல்லாம் பார்த்தா போஸ்டர், பெரிய வால் போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பான், பிளெக்ஸ் போர்டு போட்டு வச்சிருப்பான், நபி வழியில் நம் தொழுகை. இப்ப நாங்களாம் அந்த சைத்தான் வழியில தொழுதுட்டு இருந்தோம். அதே மாதிரி நபி வழியில் திருமணம் என்னன்னு, ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம் எப்படி நடந்துச்சா? வரதட்சணை கிடையாது, எந்த ஒரு சீர்வரிசையும் கிடையாது, புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய் வீட்டு சீதனமாய் கொடுக்கக்கூடிய சீதனங்கள் கூட அந்த குறிப்பிட்ட நபர்கள்ட்ட கிடையாது. ஆனா சீதனம் கிடையாதுங்க. அவங்க பேசுற பேச்சு என்ன? மெத்த படித்த மேதாவிகள், மேதாவிகள் இல்ல மூதேவிகள் சொல்ற வார்த்தை என்ன? நபி வழியில் நம் திருமணம், ரசூலுல்லாவுடைய திருமணம் அப்படியா நடந்துச்சு, ரசூலுல்லாவுடைய பெண் மக்கள் திருமணம் அப்படியா நடந்துச்சு, மண்டையிலே கொட்டி காட்டணும் பாரு. ரசூலுல்லா சீர்வரிசை கொடுத்திருக்காங்க. அவங்கள்ட்ட சீர்வரிசைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னா, பெண் வீட்டாருக்கு செலவே இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை வீட்டாருக்கு தான் செலவு இருக்கணும். அது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருவதும் அதுதான். மாப்பிள்ளை வீட்டார்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும். ஆனா அவங்களுடைய முக்கியமான தாட் என்ன அப்படின்னா, பெண் வீட்டாருக்கு ஒரு பைசா சல்லி பைசா என் பாக்கெட்ல இருந்து நான் எடுத்து வைக்க மாட்டேன். அட புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பிள்ளைக்கு தாய் வீட்டு சீதனமாய் கொடுக்கக்கூடிய சீர்வரிசையை கூட செய்வதில்லை அவர்கள் எல்லாம். அவர்களுடைய சிந்தனைகள் நபி வழியில் நம் திருமணம், ஷைத்தான் வழியில நாமெல்லாம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மண்டையில கொட்டி காட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சீர்வரிசையாக இத்தனை பொருட்களை சொல்லும் போது கொஞ்சம் யோசி சொல்லணும். ரசூலுல்லாஹ் தல்வானி கொடுத்தாங்க, குடம் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நபி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் தான் நாங்க பின்பற்றுவோம், நபியை மட்டும் தான் நாங்க பின்பற்றுவோம், நாளைக்கு குடத்தையும் தூக்கி கையில கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அன்பிற்கினியவர்களே, சொல்ல வருகிற செய்தி, இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணத்தின் முறையையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்ஷா அல்லாஹ் இதே தலைப்பில் நாளை தொடர்வோம். பிள்ளைகளுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவமாய் வளர்த்து பாங்காய் அந்த பிள்ளைகளை நல்ல கணவர்களிடம் கரை சேர்த்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று இதை சிந்திப்போம், நாளை நல்ல தகவலுடன் சந்திப்போம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.